ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 19/8/2024 திங்கட்கிழமை. இந்த நாள் பௌர்ணமி திருநாள் ஆகும். ஆவணி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய காயத்ரியினுடைய முதல் வாக்கு பெறுகின்ற ஒரு நன்னாளாகும். அறிவுக்கண்ணை திறப்பதற்கு இந்த காயத்ரி தேவியினுடைய அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய அறிவுக்கண்ணை திறப்பதற்கு, அதாவது நாம் கற்றது கொஞ்சோண்டு தான், இனி கற்க வேண்டியது கடலளவு இருக்கின்றது. எல்லாத்தையும் தெரிஞ்சு நாம் வச்சிருக்க முடியாது. வாழ்க்கையில் எத்தனையோ இடர்பாடுகள் வரும் பொழுதுதான் நமக்கு அது தெரிகிறது. வாழ்க்கை பயணத்தில் பாதை தவறிய பயணங்கள் நிறைய இருக்கிறது. இந்த பாதை தவறும் பொழுதுதான் அனுபவம் கிடைக்கின்றது. சரியான பாதையிலே சென்று விட்டால் அனுபவம் கிட்டாது. தவறும் பட்சத்தில் பாதை தவறிய பயணத்தால் தான் அனுபவம் கிடைக்கின்றது. வாழ்க்கையின் வில்லங்கம் புரிகின்றது. ஆக இந்த காயத்ரி தேவியை நினைத்து காலையிலும் மாலையிலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 10 நிமிடம் தியானம். குத்து விளக்கை ஏற்றி வச்சுக்கங்க. அது முன்னால் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுக்கங்க. இதை வச்சுண்டு தீபத்தை ஏற்றி நீங்கள் அதன் முன்னால் உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். காயத்ரி தேவியை நோக்கிய தியானமாக இருக்கட்டும். கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ளுங்கள். இதில் அக்கம் பக்கத்து பெண்கள்லாம் சேர்ந்து தீபத்தை, அந்த குத்து விளக்கு, ஒரு குத்து விளக்கை ஏற்றி சுற்றிலும் உட்கார்ந்து கூட அந்த மாதிரி பண்ணலாம். அதற்கு நிறைய சக்தி கிடைக்கும். கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற கணக்கு அது. அதோடு கூட்டு சாதம் அப்படின்னு சொல்லுவோம். பல வகை காய்கறிகளையும் சேர்த்து சாதம் அமைப்பது. அதை அந்த காலத்தில் கூட்டு சாதம், கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாள். அது இந்த காலத்தில் காய்கறி பிரியாணி அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த கூட்டாஞ்சோறு என்பது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீடுகளில் உள்ள காய்கறி, அதாவது ஒருத்தர் கேரட்டு, ஒருத்தர் கத்தரிக்காய், ஒருத்தர் வெண்டைக்காய், இந்த மாதிரி ஒருத்தர் பருப்பு, அவங்கவுங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து மொத்தமாக சமையல் பண்ணுவது. இதான் கூட்டாஞ்சோறு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அரிசி அந்த மாதிரி கொடுத்து ஒட்டுமொத்தமாக பொங்கி சமைத்து அதை எல்லோரும் சாப்பிடுவது தான் அந்த கூட்டாஞ்சோறு. இந்த கூட்டாஞ்சோறு முறையினால் பெண்களுக்கு இதில் வலிமை நிறைய கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். இதனை மதிய உணவாக நீங்கள் அப்படி செஞ்சு சாப்பிடுவது ரொம்ப நல்லது. அதே போல் மாலை நேரத்தில், நாளைக்கு பௌர்ணமி, திங்கட்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி என்ற காரணத்தினாலும், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்ற காரணத்தினாலும், மறுநாள் காயத்ரி ஜபம் வருகின்ற காரணத்தினாலும் இந்த பௌர்ணமியை இந்த மாதிரி செய்யுங்க. மாலையிலும் அந்த 6 மணிக்கு குத்து விளக்கை ஏற்றி இந்த கூட்டு பிரார்த்தனை, அக்கம் பக்கத்து பெண்களெல்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக செய்வது நல்லது. இதை எந்த நோக்கத்தோடு, அதாவது நம்மளுக்கு நல்ல யோகம் வேணும் அப்படின்னு நினைக்காமல் அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பிரார்த்தனையாக வைத்து கொள்ளுங்கள். சரி, இப்போ இருக்கிற நாகரிக காலத்தில் அக்கம் பக்கத்து வீடுகளெல்லாம் வரமாட்டக்காங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டிலே தாயும் மகளும் அக்காவும் தங்கையும் இந்த மாதிரியாகவும் அமர்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் சேர்ந்து அமரலாம். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அமரலாம். இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை செய்து வேண்டினால் உங்களுடைய பிரார்த்தனை இந்த காயத்ரி தேவியின் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். இதனை தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு நாளிலே ஏதாவது ஒரு 10 நிமிடம் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். மந்திரத்தை கூட படிக்க வேண்டாம், பேச வேண்டாம். நீங்கள் தியானத்தை மட்டும் மேற்கொண்டு வாருங்கள். உங்களுடைய நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். இதை ஒரு 3 மாதம் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். மாலையில் 6 மணி என்றால் கரெக்டாக 6 மணிக்கு அமர்ந்து ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். குத்து விளக்கை ஏற்றி தியானம் பண்ணுங்கள். அதற்கு வலிமை அதிகம்.
அதில் அனைத்து சக்திகளும் அடங்கி இருக்கிறது என்ற காரணத்தினால அந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை செய்து நாளைய தினம் வெற்றிகரமாக கொண்டாடுவதற்கும் நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியம் நடைபெறுவதற்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்று இருக்கும். இன்னொரு பெண்ணுக்கு எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். പക്ഷേ கூட்டு பிரார்த்தனையாக செய்தால் அதற்கு நிச்சயமாக ஒரு வலிமை உண்டு, அதற்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு கலெக்டரை போய் பார்க்குறீங்கன்னா ஒருத்தராக போய் சந்திக்கிறது வேற. 10 பேர் சேர்ந்து போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு சரியான பதில், சரியான தீர்வு உடனே கிடைக்கும். அதுவே 100 பேர் சேர்ந்து போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படியாக இறைவனையும் வணங்குவது, கூட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல வழி கிடைக்கும். நாம் நினைக்கின்ற காரியம் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையினாலே நாளைய தினத்தை இந்த மாதிரி செய்யுங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே விடிவு கிடைக்கும், விடியல் கிடைக்கும். வாழ்க்கையில் ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு கிடைக்கப் பெற்று நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அனுகூலத்தை இந்த காயத்ரி தேவி நிச்சயமாக வழங்குவார். இது நம்பிக்கையோடு செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.